கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆரம்பியா ரிவர்ஸ். நம்ம சேனல் நம்ம கேன்வா ஃப்ரீ கிளாஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டே கிளாஸ் 4ஓட வீடியோ தான். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாவில் எப்படி ஒரு பேஸ் பேஜ் ரெடி பண்ணுறது, அப்புறம் எலிமெண்ட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்ததை எப்படி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நமக்கான இமேஜை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 வீடியோவாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம ஓன் மோட்டிவ் வந்து ரெடி பண்ணுறது, அப்புறம் நம்ம வந்து எப்படி ஒரு டிசைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி குரூப் பண்ணுறது பற்றி தான் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் நோட்ஸ் இதெல்லாம் பேசிக் நோட்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பேசிக் நோட்ஸும் கூட நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேசிக் நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து டே 1ஓட கிளாஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டே 1ஓட கிளாஸோட நோட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே 2 வீடியோட நோட்ஸ் வந்து என்ன இருக்குது, டே 3 வீடியோட நோட்ஸ் என்ன இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் கைடன்ஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற அசைன்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் மட்டும் வேணும்னா ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் 5 அதாவது கேலரியோட டாபிக் தான். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் கேலரினா என்ன, ஸோ இமேஜை வந்து எப்படி ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணுறது, க்ராப் ஆப்ஷனா என்ன, ஃப்ளிப் ஆப்ஷனா என்னெல்லாம் பார்த்தோம். ஸோ நட்ஜ் ஆப்ஷனா என்னெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இமேஜை வந்து எப்படி மல்டிபிள் பண்ணி செலக்ட் பண்ணி குரூப் பண்ணலாம் அப்படி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் ஒரு மோட்டிஃபை நம்ம எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரா ஆப்ஷனில் எப்படி போய் க்ரியேட் பண்ணலான்னு அடுத்தது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து கேலரியில் வந்து எப்படி நம்ம குரூப் பண்ணி செலக்ட் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம டேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி மார்ஜின்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம வந்து நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி வந்து மார்ஜின்ஸ் வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா நம்ம கைடில் போய் கைட்ஸ் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கைட்ஸ் வந்து எப்படியும் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து இப்போ உங்களுக்கு கைட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஆட் கைட்ஸில் போயிட்டு நம்மளோட கஸ்டம் சைஸுக்கு போங்க. கஸ்டம் சைஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆட் டு பேஜ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஆட் டு கைட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆட் டு கைட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேலரியில் போய் பார்க்க போகிறோம். ஸோ கேலரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு லைனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம லைனில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து லைனை அப்படி சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஸோ டூப்ளிகேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளஸ் சிம்பிளை நம்ம இன்னொன்று டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நான் சொல்ல போகிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு லைனுக்கு மட்டும் தான் வரும் சரிங்களா. லைன் இமேஜுக்கு மட்டும் தான் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லைனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் லைனை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இதே மாதிரி உங்களுக்கு லைன் ஸ்டைல்ஸ் வந்து எப்படி வேணும்லாம் வரும். ஸோ இதில் நம்ம ப்ரௌசருக்கு நம்ம எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அது வரும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வேணும். ஸோ இது போதும். ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு வளைவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம லைனை வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா. உங்களுக்கான லைன் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸுக்கு வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து பேசிக் ஒரு நெக்கை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படி பானக் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி வளைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன் பார்த்தோம், இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணாலும் வளைஞ்சு போகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் வளைஞ்சிட்டு போகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து லைனுக்கு சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைனுக்கு மட்டும் தான் வரும். ஸோ வேறு டிசைன்ஸ்க்கு வந்து இது வராது சரிங்களா.
ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூ நெக்குக்கு வந்து இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணி, நம்மளுக்கு வந்து யூ நெக்லேயே நம்ம நெறைய வந்து வளைவாட்டு நம்ம நெறைய யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? ப்ளவுஸ் டிசைனுக்கு. ஸோ அதுக்காக நம்ம இத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் போட் நெக் நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது போட் நெக்குக்கு ஸோ அந்த மாரி உள்ள எல்லா இதுக்குமே நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான யூ நெக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில ப்ளவுஸ்ல பார்த்தீங்கன்னா, இதே மாரி வளைவா இருக்கும். ஸோ அந்த மாரி டிசைனுக்கெல்லாம் நெக்குக்கு வந்து நம்ம இந்த ஆப்ஷன வந்து சூஸ் பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ நான் தனியா எடுத்து காணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு சில ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வளைவு இருக்கும். ஸோ நம்ம டிசைன் உங்களுக்கு எந்த மாரி டிசைன் வேணுமோ, அந்த மாரி டிசைன நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ நம்ம வந்து பேசிக்கா ஒரு டிசைன் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம யூ நெக் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெரைட்டி ஆஃப் யூ நெக் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம வெரைட்டி ஆஃப் யூ நெக்ஸ வந்து நம்ம ஓனாவே டிசைன் பண்ணிக்கலாம் சரிங்களா? நம்ம யூ நெக்குக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு எந்த மாரி வேணாலும் டிசைன் வந்து போகும். ஸோ நீங்க வந்து போட் நெக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, போட் நெக்கு கூட இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா? நம்ம வந்து இங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இத வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஒரு டிசைன வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் அதாவது இந்த ஆப்ஷன் வந்து லைனுக்கு மட்டும் தான் வரும் சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம சும்மா வந்து இப்படி செலக்ட் பண்ணி நம்ம மாற்றினோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டிசைனை வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி வச்சுப்போம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம செலக்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மாதிரி 3 டாட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி செலக்ட் பண்ணி குரூப் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி எதுக்கு குரூப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு இமேஜாக வந்து நம்ம டிசைன் பண்ணி வச்சுட்டு, ஸோ இது நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா தனித்தனியாக வந்துடும் சரிங்களா? இதே மாதிரி தனித்தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கான இமேஜை வந்து இதே மாதிரி கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கும், ப்ளஸ் நீங்கள் வந்து ஹாஃப் ஆஃப் த இமேஜை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் கிடைக்கும். ஸோ அதுக்காகவும் நம்ம என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி வச்சுருப்போம் சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து டூப்ளிகேட், இது வந்து டெலீட். ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செலக்ட் இதில் போய் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செலக்ட் மல்டிபிள்னு வரும் சரிங்களா? ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுல எல்லாம் குரூப் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து 3 லைனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எதுலெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வரும் சரிங்களா? நம்பர்ஸ் வரும். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதேமாரி நான் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எனக்கு ஆப்போசிட் சைட்லேயும் சேம் இமேஜ் வரணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, செலக்ட் மல்டிபிள் கொடுத்துக்கோங்க. 1, 2, 4, 5. ஸோ நம்ம வந்து 5 இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 இமேஜ் வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து குரூப் பண்ண போறேன். ஸோ குரூப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, சேம் இமேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, கரெக்டாக வந்து இதே மாதிரி அலைன் பண்ணி ஆப்போசிட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா, குரூப் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே அடுத்த சைடுக்கும் சேம் இமேஜை வந்து கிடைச்சிடும் சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம செலக்ட் மல்டிபிள் குரூப் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாகவே எல்லா இமேஜையும் வந்து செலக்ட் பண்ணி மல்டிபிள் பண்ண போகிறேன் சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பார்த்த மாதிரி செலக்ட் மல்டிபிளுக்கு போயிட்டு, ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். வரிசையாக கிளிக் பண்ண போகிறோம். ஸோ வரிசையாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெமன் இமேஜஸாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் மல்டிபிளில் கொடுத்துருக்கேன். இனி இது வந்து குரூப் பண்ண போகிறேன் சரிங்களா? ஸோ குரூப் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான இமேஜ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கான இமேஜஸ் வந்து மாறாது சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இதை வந்து குரூப்பாக வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் அன்குரூப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து தனித்தனியாக போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கேலரியில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ட்ரா பார்க்க போகிறோம். ஸோ ட்ரா மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கான ஓன் மோட்டிஃப். ஸோ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிசைன் நீங்கள் ஓனாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரா ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் வந்து உங்களுக்கான டிசைனை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ரா ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பென் சரிங்களா? இந்த பெண்ணை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கான டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பென் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கலரும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் உங்களுக்கான கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் வேண்டாம், பிளாக்கே போதும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான கலர் வந்து நிறைய வரும், டிஃபால்ட்டாக வரும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிளாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான வந்து என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்மளோட டிராயிங்ஸ் வந்து அதுக்கான சைஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ இந்த வெயிட் மூலமாக உங்களுக்கான இமேஜ் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா,
ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திக்காகவே கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான டிசைனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணதுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இது ஒரு மார்க்கர் சரிங்களா. இதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரும். நம்ம வந்து கூடுதல் இது யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த 2 பென் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எரேசர். ஸோ நம்ம வந்து ட்ரா பண்ணதில் எரேஸ் பண்ணதுக்கு வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு இமேஜை வந்து ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளவுஸ் நெக்கை வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம இதில் வந்து எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ட்ரா ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரா ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எது பென் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான இமேஜ் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஸோ கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இதுதான் ட்ரா ஆப்ஷன். ஸோ உங்களுக்கான இமேஜஸை நீங்களாகவே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான இமேஜ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து தானாகவே கரெக்டாக அலைன் ஆகிடும் சரிங்களா. இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான இமேஜஸை ட்ரா பண்ணி சரிங்களா. ஸோ ஹோல்ட் பண்ணி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜஸ் வந்து அதாவது கரெக்டாக அலைன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரவுண்டு வேணும் அப்படின்னா ஸோ நம்ம சும்மா ஒரு ரவுண்ட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பட் நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டீங்க அப்படின்னா அதாவே வந்து அலைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக வந்து டேக் பண்ணி லைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா. உங்களுக்கான இமேஜஸை நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதை வந்து நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயும் கொண்டு போனால் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ செலக்ட் மல்டிபிள் அண்ட் குரூப். ஸோ அதை மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ மல்டிபிள் பண்ணி குரூப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கும் சேம் இமேஜை வந்து நீங்கள் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டிங்களா. ஸோ இதுதான் ட்ரா ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு மோட்டிஃபை நம்ம எப்படி ஓனாக வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு இந்த மோட்டிவ் வேணும். ஸோ நான் என்ன இல்லைன்னா இது எப்படி நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன்னு பார்த்தேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு மோட்டிஃபை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரா ஆப்ஷன் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. எனக்கு நான் இப்போ இந்த இவ்வளோத்தையும் வந்து ஒரு மோட்டிஃபை ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ட்ரா ஆப்ஷன் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நான் வந்து ட்ரா பண்ணி நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எலிமெண்ட்ஸில் போய் இந்த இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலிமெண்ட்ஸில் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் எலிமெண்ட்ஸில் போய் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் கை வச்சு உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம். ஸோ நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் கொண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜஸ் தான் நம்ம வந்து மோடிஃபை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ஷனில் போய் நம்ம இதை ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செலக்ட் ஆப்ஷனில் போய் ஸோ கரெக்டாக 8 இது இருக்குது. ஸோ நான் அந்த 8 நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நான் குரூப் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிஃப்க்குள்ள மாடல் கிடச்சிருச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இன்னொரு பேஜ் எடுத்து சூஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ சேம் இதுலேயே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ இன்னொரு பேஜ் எடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து இதை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணிட்டேன்னா இன்னொரு பேஜை வந்து சூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ண அப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கணும் வச்சிங்களா. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கான இமேஜை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம போன இமேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது இப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவில் போயிட்டு நீங்கள் உங்கள் இமேஜ் நீங்கள் சேவ் பண்ண இமேஜை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமேஜ் வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ண மோட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இது நம்ம ட்ரா பண்ண மோட்டிவ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணதை வந்து சேவ் பண்ணதை நம்ம ரெடி பண்ண மோட்டிவ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம மோட்டிவ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ட்ரா பண்ணி அதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவில் போய் நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நம்ம வந்து ட்ரா பண்ண இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஸோ கேன்வாக்கு போய்க்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கோட இமேஜை தான் நம்ம சூஸ் பண்ணோம் சரிங்களா. இந்த இமேஜை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கேலரியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கேலரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் இந்த மாதிரி தான் வந்துச்சு. பிளாக் கலரில் தான் வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து ட்ரா பண்ண நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ். ஸோ இதை சூஸ் பண்ணி ஆட் டு பேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆட் டு பேஜ் கொடுத்தீங்கன்னா நம்ம மோட்டிவ் வந்து ரெடி ஆகிட்டு சரிங்களா. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மேக்ஸிமமாக கொஞ்சம் சைஸ் வந்து நம்ம வந்து இதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதே மாதிரி நீங்கள் பெரிய ரீசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துலலாம் இந்த மோட்டிவ் வேணுமோ அந்த இடத்துலலாம் இந்த மோட்டிவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதை வந்து இனி ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் அதாவது டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த இதுலேயே நான் வந்து கொண்டு வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நான் கொண்டு வைக்க போகிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஸோ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு சைடு நம்மளுக்கு இமேஜஸ் இருக்குது சரிங்களா, அந்த இமேஜை வந்து அதில் வந்து கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளிப் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஹாரிசாண்டல்னு ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இமேஜ் வந்து கரெக்டாக அலைன் ஆயிரும் சரிங்களா. ஸோ இந்த ஃப்ளிப் ஆப்ஷன் வச்சு தான் நீங்கள் உங்களுக்கான இமேஜஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து கரெக்டாக வந்து அலைன் ஆகிட்டு, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான இமேஜை வந்து நீங்கள் ஓனாகவே வந்து ரெடி பண்ணணும் சரிங்களா. ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து க்ராப் ஓனாகவே உங்களுக்கான மோட்டிஃபை வந்து ரெடி பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைனை எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ட்ரா ஆப்ஷன் மூலமாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சுருக்க ப்ளவுஸ் வந்து டெலீட் ஆகும் சரிங்களா. ஸோ டெலீட் ஆன அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ் டிசைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து டெலிட் வந்துடும் சரிங்களா. அப்போ உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை போய் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பேக்ரவுண்டில் போய் ஸோ அந்த இமேஜை வந்து கொடுத்து அந்த பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கேன்வாவில் வந்துக்கோங்க. ஸோ கேன்வாவில் வந்து நீங்கள் கேலரியில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த இமேஜை சூஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கான மோட்டிவ் வந்து ரெடி ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுக்கான ஓன் மோட்டிஃபை நீங்கள் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் மல்டிபிள் பார்த்துட்டோம். ஸோ ஒரு மோட்டிஃபை நம்ம எப்படி ஓனை வந்து க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆப் மட்டும் இல்லை நம்ம இன்னொரு ஆப் மூலமாகவும் நம்ம வந்து நம்மளுக்கான ஓன் மோட்டிஃபை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அது என்ன ஆப்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் போய் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.